ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. யஜ்ஞாத்வா ந புனர்மோஹம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேண த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஞானத்தின் பயனை கூறுகிறார். சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஞானத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பெரியவர்கள் உனக்கு அதை உபதேசிப்பார்கள், தத்துவ தர்ஷிகள் உனக்கு அதை உபதேசிப்பார்கள்னு சொன்னார். அப்படி ஒருவர் ஞானத்தை பெற்றால் அதனால அவனுக்கு என்ன கிடைக்கும், ஞானத்தின் பயன் என்ன? உலகத்துல எத்தனையோ விதமான ஞானம் இருக்கிறது, பல விதமான அறிவு துறைகள் இருக்கின்றன. மொழிகளை அறிகிறோம், கலைகளை அறிகிறோம். இது ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய தெளிந்த மெய் அறிவு. நான் உண்மையிலே யாரு அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட் மேட்டர். இதை தெரிந்து கொள்வதால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, எது ஞாத்வா, எதனை அறிந்த பின், எதனை அறிந்த பிறகு, ஏவம் புனர்மோகம் ந யாஸ்யசி, புனகன மீண்டும், ஏவம் இவ்வாறு, மோகம் ந யாஸ்யசி மோகத்தை அடைய மாட்டாய். பாண்டவா, ஓ அர்ஜுனா, இந்த ஞானத்தை அடைந்த பிறகு நீ மறுபடியும் மயக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டாய். மோகம்னா என்ன அப்படின்னா குழப்பம், டெல்யூஷன். உண்மையை பொய்ன்னு நினைக்கிறது, பொய்யை உண்மைன்னு நினைக்கிறது, நன்மையை தீமைன்னு நினைக்கிறது, தீமையை நன்மை நினைக்கிறது, இந்த கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? அப்போ உண்மையான மெய்யறிவு நம்முடைய உள்ளத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த குழப்பமே இருக்காது. இந்த குழப்பம் இருக்கிறதுனாலதான் நமக்கு சோகம், துன்பம்ங்கிறது இருக்கு. இந்த துயரம், இது ரெண்டும் பிரிக்கவே முடியாது. சோக மோகம்னு சொல்றாங்க இல்லையா? இந்த சோக மோகம், முதல்ல சோகம் போகணும் அப்படின்னு சொன்னா மோகம் போகணும். மோகம் போறதுக்கு அஜ்ஞானம் போகணும். ஆக இந்த ஞானம் விட்டால் நமக்கு மோகம் அழிந்து விடும். மோகம்னா அந்த குழப்பம் நீங்கி உள்ளதை உள்ள மாதிரி பார்ப்போம். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார் இல்லையா திருவள்ளுவர்? அந்த மெய்ப்பொருள் நமக்கு விளங்கிவிடும். உண்மையிலே எது இருக்கு, எது உண்மை, எது சத்தியம், எது வெறும் தோற்றம் என்பது நமக்கு விளங்கும். அப்போ மோகம் நீங்கியாச்சுன்னு அர்த்தம். அந்த மோகம் நீங்கிவிட்டால் ஏன எந்த ஞானத்தினால், அசேஷேன பூதானி, அதாவது எல்லா உயிர்களும், இந்த உலகத்துல பிரம்மா முதல் புல் வரை அத்தனை உயிர்கள் இருக்கு இல்லையா, எல்லா உயிர்களையும் ஆத்மனி திரக்ஷ்யசி, ரொம்ப முக்கியம். ஆத்மனினா உன் ஸ்வரூபத்தில் இவற்றையெல்லாம் காண்பாய். அப்ப நான் என்பதன் பொருள் என்ன? நான்கிறது இந்த இண்டிவிஜுவல் கிடையாது, இந்த வரையறுக்கப்பட்ட உடல் மன கூட்டமைப்பு, இந்த உயிர் கிடையாது. நான் என்பது தூய உணர்வு, மெய்ப்பொருள் என்ற உண்மை எனக்கு விளங்கிவிட்டால், மோகம் நீங்கிடுது, எனக்கு அந்த ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னா, நான் மெய்ப்பொருள், என் மீது சுவாமிஜியோட அந்த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கே, எல்லாமே என் மீதுதான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. தூய உணர்வாகிய என் மீதுதான் உயிருக்கு உயிரான இறைவனும் உயிர்களும் உலகங்களும் உள்ளங்களும் உடல்களும் உலகங்களும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. கயிற்றின் மீது பாம்பு கற்பிக்கப்பட்டிருப்பதை போல, தங்கத்தின் மீது நகைகள் கற்பிக்கப்பட்டிருப்பதை போல, தண்ணீரின் மீது அலையும் கடலும் கற்பிக்கப்பட்டிருப்பது போல, சூப்பர் இம்போஸ்ட். அப்ப இருக்கிறது உண்மையிலே உள்பொருள் என்னது அப்படிங்கிறது விளங்கும். என்னிடத்தில், ஆத்மஸ்வரூபமாகிய என்னிடத்தில் இவை அத்தனையும், எல்லா அசேஷன மிச்ச மீதி இல்லாம அனைத்து உயிர்களும் என்னிடத்தில் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பியான். திரக்ஷ்யசி அப்படின்னா உணர்வாய். உணர்வாய்னா இது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதுதான் உண்மையான உண்மை. இந்த உயிர் அப்படின்னு சொல்றதே வெறும் தோற்றம். இந்த ஜீவத்தன்மை, இந்த உலகம், இது எல்லாமே வெறும் மாய தோற்றங்கள். பார்க்கறதுக்கு, அதாவது அனுபவத்திற்கு உண்மை போன்று இருக்கிறது, அறிவுக்கு பொய். காணல் நீர் மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, மயி அத்தக, அது மட்டும் இல்ல, உன்னிடத்தில் எல்லாவற்றையும் காண்பாய். அது மட்டும் பகவான் அங்க அதோட இடத்துல மயி திரக்ஷ்யசி, என்னிடத்திலும் காண்பாய்னு சொல்றார். அப்போ எல்லாவற்றையும் என்னில் காண்பாய்னு சொல்லியாச்சு. அப்ப எல்லாவற்றையும் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாவற்றையும் பகவானிடத்திலும் காண்பாய். மையின்னு சொன்னா இங்க பகவான் தன்னை சொல்றார். அப்ப பகவானிடத்திலும் எல்லாவற்றையும் காண்பாய்னு அர்த்தம். உண்மையிலே ஆத்மஸ்வரூபமாகிய நானும் பகவானும் எசென்ஷியலி ஒண்ணுன்னு அர்த்தம். ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் சொல்லப்படுகிறது.
உயிர் என்ற தன்மையும் உயிருக்கு உயிரான இறைவன் என்ற தன்மையும் கூட கற்பனை என்று சாஸ்திரம் சொல்கிறது இல்லையா, அந்த கோணத்துல இங்க புரிஞ்சுக்கிறோம். இப்ப பகவானுடைய ஸ்வரூபமும் என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மஸ்வரூபம் தான். ஆத்மாவுடைய என்னுடைய ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் உண்மையிலே என்னது அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மன் என்ற கோணத்துல தான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் இரண்டும் ஒன்று. அந்த ஞானம் அங்கதான் சித்திக்கிறது. அந்த ஞானத்துல இருக்கிறதுனால இந்த ஞானம் எந்த ஞானம், என்னிடத்திலும் ஆத்மஸ்வரூபமாகிய என்னிடத்திலும் பகவான்னு சொல்றேனே அவரிடத்திலும் ரெண்டும் ஒண்ணுதான் எசென்ஷியலி. அப்ப அதுலதான் அனைத்துமே கற்பிக்கப்பட்டிருக்கின்றன, அனைத்து உயிர்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன என்ற இந்த ஞானத்தினால் இப்படி நீ அறிந்த பிறகு எத்து ஞாத்வா, இந்த ஞானத்தை நீ அடைந்த பிறகு அறிந்த பிறகு புனக மோகம் ந யாஸ்யசி, மீண்டும் உனக்கு மயக்கம் வராது, குழப்பம் வராது. குழப்பம் வருது அப்படின்னு சொன்னா விபரீத பாவனை நீங்களேன்னு அர்த்தம். நம்ம தெரிஞ்சாலும் சில சமயம் பழக்கத்தினால சில விஷயங்கள் திங்கிங் பேட்டர்னை மாத்தணுமே தவிர இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்த பிறகு ஒருவன் மீண்டும் மயக்கத்தில் ஆழ்வதில்லை, மோகத்தில் விழுவதில்லை. மோகம் நீங்குவதால சோகமும் நீங்குகிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எது வேணா அதோட நேச்சர் எதுவாக இருந்தாலும் அது உண்மையிலே என்னவா இருக்கு, மெய்ப்பொருள், தூய உணர்வாக இருக்கிறது, பரபிரம்ம சுரூபமாக இருக்கிறது. அதுக்கு மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார். அந்த ஞானத்தை தான் இங்க பகவான் சொல்கிறார். அதே மாதிரி திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்வார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மருள் நீக்கம்ங்கிறதா மயக்கம் போறது, இருள் நீக்கம்ங்கிறது அறியாமை நீங்கிறது. அறியாமை நீங்கினா மயக்கம் நீங்கும். மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு, அதான் சமயக் தரிசனம்னு ஆதிசங்கரர் அந்த வார்த்தையை பயன்படுத்த. தெளிவா கிளாரிட்டியோட புத்தியால பாக்குறோம், கண்ணால பாக்குறது இல்லை, புத்தியால அறிவால எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பாக்குறோம் இல்லையா, எது வெறும் தோற்றம் எது உண்மையான உண்மைன்னு பாக்குறோமே. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. அப்போ நமக்கு அதாவது இன்பம்ங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ மயக்கம் இல்லையோ அப்போ சோகம் இருக்காது. சோகம் இல்லைன்னா என்ன, நம்ம ஆனந்த ஸ்வரூபம் என்பதை உணர்ந்து நிறைவுணர்வில் நிலைத்திருப்போம். அதுதான் இந்த ஞானத்தோட பரம பிரயோஜனம். இதுதான் மனித உடல்ல வாழற ஒரு உயிருக்கும் பரம லட்சியம். இந்த பாசிபிலிட்டி இருக்கு. இதற்காக முயற்சி செய்வதுதான் நம்முடைய முக்கியமான புருஷார்த்தம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.